நாளைக்கு வருவோம், என்ன நாளைக்கு பார்ப்போம் அப்படிலாம் தோணாது. இப்போயே போயிடும். வளர்த்து நான் கேட்டால் லோக்கல் கடை. வாவ், வேறு மாதிரி இருக்குது கைஸ். ஆமாம், எனக்கு முன்னாடி இருந்து சொல்லுவாங்க எப்படின்னா, இங்கே கீழே வந்து சுனாமி வந்தப்போ ஒரு ட்ரெயின் வந்து இந்த இது கடலுக்குள்ளே இருக்குன்னு. ஆனால் நான் இது வரைக்கும் நானும் பார்த்ததே இல்லை. அது எங்கே தான் கிடக்குது, கடலுக்குள்ளே தான் கிடக்குதா, கடலுக்கு அடியில் கிடக்குது ஒரு ஆனால் வெளியில் தெரியல. தெரிஞ்சுன்னா அதையும் எடுப்போம். ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மள அதே மாதிரி ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோம். வாங்க, எனக்கு முழுசாக போக தெரியல, அப்படியே ரிட்டன் கிளம்பிடுவேண்ணா. அதான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இப்படி பிரச்சனைலாம் சிக்காமல் இருந்தாவே ஓகே, நம்ம வாட்டில் இருக்கலாம். யாரும் அங்கிட்ட ஆள் இருப்பாங்களா? அதாவது சத்தம் போடுவாங்க அண்ணே, தெரியாதா? இருக்கு, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிடுவோம். அதுதான் நமக்கு சேஃப்டி. ஏன்னா அந்த தூக்கு பாலத்துக்கிட்ட நேரம் தான் போலீஸ் நிறையா நிற்கிறாங்க. அங்கே பாலத்து மேலே நின்றுக்கிட்டு நம்மளை நோட்டை விடுவாங்க கைஸ். இந்த மாதிரி ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு வரான்னு நோட்டை விடுவாங்க. நான் இந்த பாலத்தை பற்றி எதுவும் சொல்ல வரல. பாலம் பார்க்க நல்லா தான் இருக்குது, என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. எனக்கும் ஏன்னா செண்டாலுக்கு சாமா. ஏன்னா இங்கே நிறையா பேர் வந்து இந்த பாலத்தை வந்து மீன் பிடிப்பாங்க. நிறையா பேர் இந்த பாலத்தில் வந்து ரெண்டுக்கிட்டு தான் அந்த அங்கே பழைய பாலத்தில் 2 மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்குறீங்க. பழைய பாலத்தில் 2 மீன் பிடிக்கிறாங்க. கேட்பார் கேட் அது பேச்சை கேட்டால் அப்படித்தான் டக்குன்னு இறங்கிறதுக்குள்ளேயே எதுலாம் யோசிக்காமல் என்ன பிரச்சனை வரும் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். டக்குன்னு இறங்கிறது தான் ஓகே. வா, வீடியோ அதாவது வீடியோ பெரும்பாலும் நம்ம வீடியோ ரீச் ஆகாது. அதனால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டு தொடர்ந்து வரும். ஆனால் இந்த மாதிரிலாம் வராது. இதுதான் இந்த மாதிரிலாம் பெரும்பாலும் போட மாட்டேன். புதுசாக பண்ணுறது வேறு விஷயம் கைஸ். வேடிக்கை பார்த்துட்டு நான் வட சுற்றி அப்படி ஜாலியாக பார்த்துட்டு வந்துடுவேன். போகும்போதுனால தான் இப்போ கொஞ்சம் நேரம் இப்படி வீடியோ எடுத்து உங்களுக்கு பேசிட்டு வரேன். ஆனால் வாட்டில் ஜாலியாக இருப்பேன். ஜாலியாக பேசிட்டு வரலாம், என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசிட்டு நம்ம வாட்டில் வந்துட்டு இருக்கலாம். இந்த யாரும் தப்பாக எடுத்துக்கிறாரிய, யாரும் பெருசாக வந்து எல்லோரும் வந்தால் என்ன செய்வாங்கன்னா, கடலில் இங்கே வந்தோன்னா காசு இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க. ஆனால் ஏன் எதுக்குன்னு தெரில. நல்லது தூக்கி எறிகிறாளா இல்லை கெட்டதுக்கு தூக்கி எறிகிறாளா என்னன்னே தெரியாது நமக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஜூம் பண்ணி தான் தெரியும். மேலே அப்படியே காக்காலாம் வட்டம் பண்ணி தெரியுது, கூட்டமாக சூப்பராக இருக்குது. ஆனால் தூரத்தில் போட்டு அது என்னமோ தீவு மாதிரி இருக்கு எனக்கு இருந்து பார்க்குற ராமேஸ்வரத்தை. ஆமாம், ராமேஸ்வரம் வந்து ஒரு தீவு தான். அதை இணைக்கிற பாலம் தான் பாம்பன் பாலம். நம்ம ஒரு தீவுக்குள்ளே தான் இப்போ போயிட்டு வந்தோம். ராமேஸ்வரம் வந்து ஒரு தீவு, அதுக்கு நடுவில் கடல் இருந்தாலே 3 பக்கமும் கடல் இருந்தால் அது தீவு. அதெல்லாம் வளரும் அப்பப்போ, அதெல்லாம் கண்டுக்கிறாரு. சூப்பராக இருக்கு.
மேலே பாலத்து மேலே எடுத்த வீடியோ வந்து போட்டுருவேன் டக்குன்னு. இந்த வீடியோ மட்டும் இங்கே பாருங்க, நானே ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டேன். அப்படியே பேசிக்கிட்டே எவ்வளோ தூரம், ரொம்ப தூரமாக நடந்து வந்திருக்கேன். நல்லா இருக்கண்ணா. சரி காய்ஸ், நம்ம வேகமாக நடந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கிளம்பிடுவோம். திருப்பி வரும்போது கூட பொறுமையாக நடந்துக்கிறோம். ஏன்னா நமக்கு மனசு சங்கட்டமாக இருக்குது ஒரு மாதிரியாக. பண்ணுறது தப்போ ரைட்டானு கூட தெரியல. சரிங்களா, எனக்கு ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது. கசப்பான ஒரு விஷயம் நம்ம பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. சரிங்களா, நம்ம தான் திருட்டுத்தனமாக வீடியோ எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. நம்ம திருட்டுத்தனமாக வீடியோ எடுப்பாங்க இல்லை, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. போதும், தூக்குப்பாலம் அங்கே இருக்குது, நம்ம வந்தது வரைக்கும் போதும், நம்ம இதோட கிளம்புறது பெட்ரு அப்படின்னு மனசு சொல்லுது. மனசு சொல்கிறத கேட்டுக்கிறேன்னா ஓகே. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. எனக்கு இதோட போதும்னு தோணுது, மனசு சொல்லுது. இதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லுது. நம்ம சேனலுக்காக புதுசாக வந்து நான் லைக் பண்ணி ஷேர் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க. ட்ராவல் கண்டென்ட்டாக நம்ம நிறையா வீடியோஸ்லாம் போடுவேன். கடைசியாக அப்படியே ஒரு இடத்த பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சுற்றியார பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. இருங்க, கொஞ்சம் பேசிட்டு போகிறேன். நம்ம வீடியோ வராது, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண. ட்ராவல் கண்டென்ட்டாக நாங்கள் வீடியோ போடுவேன். சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யாரும் வீடியோஸ் எடுக்கிறது வராதிங்க. ஏன்டா நீ வந்து நீங்கள் கேட்கலாம், ஆர்வக்கோளாறு அப்படி தான் இருப்பேன். ஸோ யாராவது சொன்னால் டக்குன்னு நம்ம போய் எடுத்துடணும் அப்படி தான் நினைப்பேன். இது வரைக்கும் யாரும் எடுத்ததுலேன்னு சொன்னாங்க. அதனால் நான் நம்ம ஃபஸ்ட்டாக இருப்போம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் இதுவே பெரிய பிரச்சனை ஆகும்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளோ ஆகலாம் ஆகட்டும் ஆகிடும். ஓகே, என்னமோ மேலே என்னமோ சுற்றுது, சின்ன உருண்டையாக இருக்குது, நம்ம சுற்றிட்டு நிற்கிது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மேலே போயிருக்கேன், இங்கே யாரும் வராதிங்க, இது வெரி டேஞ்சரஸாக இருக்கான். ஓகே, சரி, காற்றடிக்கனாலும் நான் பேசுறது கிளியராக கேட்குமாலாம் இல்லைன்னு தெரில எனக்கு. ஆனால் நான் வந்ததே வேறு விஷயம். நம்மளை இப்படி தான் உசுப்பேத்தி உடம்பு ரணகலமாக ஆக்கிடுவேன். டக்குன்னு சொன்னேன், நான் டக்குன்னு போயிடணுன்னு தோணுது நமக்கு. இன்னொரு நாளைக்கு வருவோம், இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் அப்படிலாம் தோணாது. இப்போயே போயிடுவோம், இப்போயே போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படி தான் தோணும். சூப்பராக இருக்குது கைஸ்.